நான் அடிக்கடி இந்த பன்னீர்செல்வம் வகையறாவ இந்த இந்த தினகரன் பச்சை துரோகி தினகரன் வகையறாவை நான் சொல்லுவேன் 3 பேர் தானே இருக்கிறீங்க அப்படின்னு. இப்ப மினிமம் கேரண்டி 4 பேர் ஆயிட்டாங்க. ம், இவர் வந்து புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருந்தாருங்க, வாஸ்தவமான உண்மை. அம்மா ம், காலத்துல இருந்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் பேரை எழுதுனீங்கன்னா 1.5 முழத்துக்கு ஒரு K.A. செங்கோட்டையன். ம், கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டாத டாலஸ்ட் லீடர் இன் ஏடிஎம்கே. ம், இவர் வந்து புரட்சி தலைவர் காலத்துல அரசியல் பயணத்தை தொடங்கினாரு, எல்லாம் கரெக்டுங்க. நான் உங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த குள்ளம்பட்டியே என்னமோ ஒரு பண்ண உடுப்பாள அந்த காலத்து பேய் பங்களா மாதிரி இருக்கும். ம், அதுல பாத்தீங்கன்னா ஒரு கவுத்துக்கட்டுல போட்டு அதை இப்படியே உட்காந்துட்டு இருப்பார், தலையை கவிழ்ந்துட்டு. ம். 2012 வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு வந்து நீங்க இது விதித்து கேடாகி போயிட்டீங்க. இன்னைக்கு நீங்க கட்சியிலேயே இல்ல அப்படிங்கிறப்ப, அதாவது ரிட்டையர்ட் ஆன தாசில்தாரு காலையில் 8 மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருப்பானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இனிமேல் வேலை இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா அந்த குல துரோகி அதிமுகவின் குல துரோகி தினகரன் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, எவ்வளவு ஒரு திமிரு கொழுப்பு பேச்சு இருந்தா ம். ஐஎஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு பிரத்யேகமான ரகசிய அறிக்கை. ம். அத வந்து ஒரு இரும்பு பெண்மணி, ஆளுமைக்கு பெயர் பெற்ற பெண்மணின்னு பேர் எடுத்த அம்மா அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறப்ப ஐஏஎஸ் ரிப்போர்ட்டை படிச்சாங்களாம், அந்த சமையல்காரி கிட்ட கொடுத்தாங்களாம் இவங்க சித்திக்கிட்ட. அதை இவர் இந்தாப்பா இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்னன்னு பாருங்க அப்படின்னு இந்த துரோகி கிட்ட கொடுத்துச்சான். இது வந்து அந்த வெங்கடேசன் 2 பேரும் சேர்ந்து படிச்சு பார்த்து கிழிச்சு போட்டாங்களாம்.